And also என்டிஏல சேர்ந்த மாநில கட்சிகள் சில பிளவுபட்டிருக்காங்க, சிலர் சுருங்கி இருக்காங்க. அந்த சூழலை பயன்படுத்தி அங்க பிஜேபி வளர்ந்திருக்கு. BJP's advantage. But this தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? No, across India, maybe. இல்ல நாடு முழுக்க சொல்றேன், சிவசேனா போன்ற கட்சிகளை சொல்றேன். we know இயற்கை நீதி பெரிய மீன் சின்ன மீனை விழுங்கும். உங்க வட்டத்துல பெரிய மீனை வரவேற்கிறீங்கன்னா நீங்க சற்று பலம் குறையிறப்போ அதனால விழுங்கப்பட தயாரா இருந்துக்கங்க. ஒரு 10-15 வருஷத்துல என்னுடைய பார்வையில திமுக அதிமுகல ஒரு கட்சி முக்கிய சக்தியா தொடரும், இன்னொன்னு வலுவிழக்கும். one party remaining a dominant political force, other will slowly go into oblivion because the none இதுல யார் முக்கிய சக்தியா பிழைக்க வாய்ப்பு இருக்கு? but I know that the combined vote share of these two, அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2 திராவிட கட்சிகளுடைய கூட்டு வாக்கு சதவீதம் 60% கீழே போயிடும் எனக்கு தெரியும். the two parties, whoever aligns with BJP are less likely to vacate. இந்த 2 கட்சிகள்ல யார் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாலும் அவங்க வலுவிழந்து போயிடுவாங்க, மற்ற சக்தி தான் பிழைக்கும். ஆக நீங்க உங்க வாக்கு வங்கியை இழக்காம இருக்க பிஜேபியோட கூட்டணி வைக்காம விலகிதான் இருக்கணும். Then you are better advised not to be with BJP in formal alliance. There is a new player who has announced his நடிகர் விஜய் அரசியலுக்கு நுழைய போறதா அறிவிச்சிருக்காரு. அவருக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய சக்தியா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? an actor like Vijay too. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இத மீண்டும் மீண்டும் சொல்றேன், கடந்த 20 ஆண்டுகள்ல திமுக அதிமுகவுடைய கூட்டு வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறையுது. ஒரு காலத்துல இது 80% மேல இருந்துச்சு, இப்ப இது 70% கீழே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் இது 60% கீழே போயிடும். அப்படின்னா 30-40% தமிழக வாக்காளர்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காதவங்களா இருக்காங்கன்றது தெளிவாகுது. யார் ஒரு வலுவான கூறுகளோட மக்களை ஈர்க்கிற மாதிரி உருவாகி எழுந்து வராங்களோ அவங்க முக்கிய சக்தியா வர இடம் இருக்கு. Proposition for people to look, probably there is a space and a scope. Do you think விஜய்க்கு அதற்கான கூறுகளும் தன்மையும் இருக்கிறதா பாக்குறீங்களா? I don't know him. இந்த கருத்தை சொல்ல அவர் எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியாது. Anyone who puts தியரிட்டிக்கலா பார்த்தா அவர் வர்றதுக்கு நிச்சயமா இடம் இருக்கு. முயற்சியோட கடுமையா உழைச்சு இயக்க கட்டமைப்பை உருவாக்குனா, ஒரு கொள்கைய பரப்புரையை உருவாக்குனா விஜய்க்கு நிச்சயம் இடம் இருக்கு. value proposition for the people, there is a space. there is விஜயோடைய நரேட்டிவ் முழுமையா தெரியல, ஆனா தேசிய மாநில கட்சிகள்னு எல்லாரையும் எதிர்க்கக்கூடிய யுக்தியை எடுக்கிறதா தெரியுது. அது சரியான அணுகுமுறையா? the right button to press? Because yes, நான் அதே டேட்டாவை தான் மீண்டும் 10வது முறையா சொல்ல போறேன். 30-35% வாக்காளர்கள் இப்ப இருக்கிற எல்லா சக்திகள் மேலையும் அதிருப்தி கொண்டவங்களா இருக்காங்க. with anybody and everybody in the political space. இப்ப இருக்கிற 2 சக்திகள் மேலையும் சிறிய கட்சிகள் மேலையும். ஏன்னா பெரும்பாலும் இந்த சிறிய கட்சிகள் திமுக அதிமுகவோட கூட்டணியில இருப்பவங்க தான். நீங்க 3வதா பெரிய சக்தியா உருவெடுக்க நினைச்சா திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காத அல்லது அவங்க மேல அதிருப்தி கொண்ட வாக்காளர்களை குறிவைக்கணும். அதனால 2 சக்திகளையும் கடுமையா எதிர்க்கணும். அதுதான் விஜய் செய்ய முடியும். அந்த மாற்றுக்கான இடம் எதிர்காலத்துல பிஜேபியால நிரப்பப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. BJP also has an despite நீங்க குறிப்பிட்ட மொழி, கலாச்சாரம் உள்ளிட்ட பலவீனங்கள்லாம் இருந்துமா? yes, spoken about? yes. How come? Because they are a dominant ஏன்னா பிஜேபி தான் இந்தியாவுல வலுவான தேசிய சக்தி. தமிழக வாக்காளர்கள்ல கணிசமானவங்க தேசிய சக்தியோடு பொருத்தி கொள்ள நினைக்கிறவங்க. அது கணிசமான எண்ணிக்கை, அது சிங்கிள் டிஜிட் இல்ல. அந்த வாக்குகள் 10-15% வரை இந்த தேர்தலில் வரும். பிஜேபிக்கு தனியா டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் வரும், 10-11%. it could be something anything between 10 to 15%. இந்த தேர்தல்லையா பிஜேபிக்கா இல்ல என்டிஏவுக்கா? BJP on its own, I have already said, I would not be surprised if they get into double digit. அது எப்படி? Maybe 10, 11, 12. தமிழ்நாட்டுடைய பிரதான சக்தியா பிஜேபி உருவெடுக்கும்னு கணிக்கிறீங்களா? எனக்கு தெரியல. 10% தாண்டி வாக்குகளை பெறுவதற்கு பல காரணிகள் தேவை. பிஜேபியை ஏறுமுகத்துல பாக்குறீங்களா? Right now they are definitely on upward trajectory. இப்போ வாக்கு சதவீத கணக்குப்படி பார்த்தா அவங்க மேல ஏறி வர்றாங்க. நான் சீட்டு கணக்கு சொல்லல. நீங்க தமிழக தேர்தல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா சில சக்திகள் 8-10% வரை போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி நின்று போயிருக்கு. பிறகு இறங்கு முகத்துக்கு வந்திருக்காங்க. 8-10% தாண்டி போறதுதான் சவாலானது. கொள்கை, சரியான தலைவர்களை தேர்வு செய்வது, தொடர் முயற்சிகளை எடுப்பது, சரியான ரிசோர்சஸை களமிறக்கிறது, இதெல்லாம் முக்கியம். You need to be persistent, you have to put the resources on the ground. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டா பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னால புறந்தள்ள முடியாது. திமுக அதிமுகவை பிடிக்காத 30-40% வாக்குகள்ல
இப்போ பிஜேபி 10, 11, 13% வரை வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு தொடக்கம் இருக்கு. And out of that 35-40% BJP இந்த 10-12 தாண்டி மேல 20-25% கொண்டு போக முடியுமான்னு கேட்டா அதுக்கு பல காரணிகள் கூறுகளுடைய செயல்பாட்டை பொறுத்தது. அது 10 to 15 வருஷத்துல நடக்குமான்னு பார்க்கணும். 25 or beyond, that is a function of what they do in next 5 years or 10 years. பிஜேபி தலைவர் அண்ணாமலை பற்றி நிறைய பேச்சுக்கள் இருக்கு. கட்சியை வளர்ச்சி பாதையில எடுத்து போற வலுவான தலைவரா பாக்குறீங்களா அவரை? I don't know him enough, and again I don't எனக்கு அவரை தனிப்பட்ட அளவுல தெரியாது. ஒருத்தரோட பணியாற்றாம அவரை பத்தி என்னால சரியா சொல்ல முடியாது. knowing or working with him, so I can't comment. I see and read whatever little news we see through channels like yours or other media entities. He appears to be one aggressive guy who at times appears also to be in hurry, but maybe this is the mandate he has from the BJP top leadership. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.